வணக்கம், நான் ஹீமா. எங்கள் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் கண்டென்ட் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ மஷ்ரூம் பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு நம்ம ஆர்டினரி இட்லி மாவு, நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவையே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 மஷ்ரூம் எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா, பாத்திரம் காய வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வதக்கிப்போம். அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிச்சிருச்சு. நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் நிறைய கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், மஷ்ரூம் ஒரு 4 மஷ்ரூம் எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே மாவில் உப்பு இருக்குது, அதனால் இது வதங்குறதுக்கு மட்டும் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா போதும். மஷ்ரூம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆற விட்டு நம்ம மாவில் கலந்துக்கலாம். ஆறிடுச்சு. நான் அப்படியே அதில் மாவில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆறின உடனே போடுங்க, ரொம்ப கொதிக்க போட வேணாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இப்போ போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், வாசமாகவும் இருக்கும். ரொம்ப வதக்கும்போது ஃபுல்லுமே ஒன்றும் இல்லாத போயிடும். இது பச்சையாக இருக்கும்போது கடித்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். எண்ணெய் விட்டுக்கலாம். அப்படியே இந்த பணியாரத்தை ஊற்றிடலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. திருப்பி விட்டுறலாம் ஒரு சைடு. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், உள்ள குத்தி பார்த்தோம்னாவே வெந்துருச்சுன்னா உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வரும். இப்படியே நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக சுட சுட குழந்தைங்களுக்கு அப்படியே எடுத்து வச்சு கொடுத்தோம்னா காலையில் டிஃபனுக்கு இல்லை நைட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நீங்கள் குழந்தைங்கள்லாம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அப்படியே எடுத்துட வேண்டியதான். மஷ்ரூம் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்கள் அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.